அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால நமது மதரசாவுல ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் ஃபிக்ஹ் கிளாஸ் நடைபெறும். சரி வாங்க சொல்றாங்க ஒரு அஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால போன வாரம் எதை பத்தி நம்ம நடத்தினோம்? கடைசி இறுதி அத்தஹியாத்தை பத்தி நம்ம நடத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல முறையில படிச்சுட்டு வந்துட்டீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த தலைப்புல நம்ம நடத்த போறோம் அப்படின்னா, தொழுகையின் சுன்னத்துகள். புக் நோட் எடுத்துக்கோங்க. தொழுகையின் சுன்னத்துகளை பற்றி நம்ம நடத்த போறோம். அதுக்கு முன்னாடி உங்களிடத்துல ஒரு கொஸ்டின் கவனிங்க. ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? சுன்னத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல் செயல் அனைத்துமே சுன்னத்துகள். புரியுதுங்களா? ஃபர்லு என்பது அல்லாஹ் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது அனைத்துமே சுன்னத். இப்ப நம்ம தொழுகையுடைய சுன்னத்துகளை நம்ம படிக்க போறோம். இதுல பாருங்களேன், தொழுகைக்கு பல சுன்னத்துகள் உள்ளன. தொழக்கூடியவர் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப தொழுகையில எத்தனை சுன்னத்துகள் இருக்கு தெரியுமா? குறைஞ்சது இன்ஷா அல்லாஹ் நாம இனிமே படிக்க போறது 20 சுன்னத்துகளை படிக்க போறோம். சுப்ஹானல்லாஹ். தொழுகையில உதாரணமா ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுகை எடுத்துக்கிடுவோம். அந்த நஃபில் தொழுகையில 1 அல்ல 2 அல்ல 20 சுன்னத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எதனால சுன்னத்துகளை எடுத்துக்கிறணும், எதனால படிக்கணும், எதனால நாம அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நன்மைகளை அதிகமாக பெறுவதற்கு. புரியுதுங்களா? இந்த சுன்னத்தை விட்டா தொழுகை பாத்தில் ஆகாது. உங்களுக்கு புரியுதா? சுன்னத்தை விட்டா தொழுகை என்ன செய்யாது? கூடாமலாம் ஆகாது. தொழுகை கூடும், ஆனா நன்மை குறைவாக கிடைக்கும். அதனால நன்மை நமக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா தொழுகை உடைய சுன்னத்துகளை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையில பேணி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அதைத்தான் நம்ம முன்னுரையா கொடுத்துட்டு, சரி முதல்ல தொழுகையுடைய முதல் சுன்னத் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இரு கைகளையும் உயர்த்துதல். இரு கைகளையும் உயர்த்துதல் முதல் சுன்னத். அதுல பாருங்க, தக்பீர் தஹ்ரீமாவின் போது, தொழுகையை ஆரம்பிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கைகளையும் உயர்த்தினார்கள். யாருக்கு தெரியும் தக்பீர் தஹ்ரீமானா என்ன அர்த்தம்? நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் தக்பீர். மாஷா அல்லாஹ், முதல் தக்பீர். நமக்கு முதல் தக்பீர் ஃபர்லுப்பா. அந்த தொழுகையுடைய நிபந்தனைகளை நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த தொழுகையுடைய ஃபர்லுக்கல்ல நம்ம படிச்சோம். சாரி, தொழுகையுடைய ஃபர்லுக்கல்ல நம்ம படிச்சோம். முதல் தக்பீர் என்பது ஃபர்லு. அதுல நாம என்ன செய்யணும்? அந்த உயர்த்துறது தான் சுன்னத். புரியுதுங்களா? உயர்த்துவது சுன்னத். அந்த சுன்னத் எப்படிப்பட்டது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சுன்னத் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தோள்பட்டைகளுக்கு நேராக உயர்த்தினார்கள். இப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம்? தொழுகைக்கு தக்பீர் எப்படி கட்டலாம்? தோள்பட்டைக்கு நேர். இதுதான் தோள்பட்டை. சரிங்களா? தோல் இதுல 2 விதமா இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படியும் நம்ம உயர்த்தி கொள்ளலாம். கை வைங்க. இப்படி உயர்த்தும் பொழுது கை விரல்கள் ஒன்று சேர்ப்பது கூடாது. புரியுதுங்களா? இது ஒரு நபி வழி. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லும் போது, நிறைய அறிவிப்புகள்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இப்படி இந்த கட்டை விரலை காது சோனைகளில் தொட்டு கொண்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இப்படி கொஞ்சம் அப்படி தொட்டு கொண்டு நம்ம தக்பீர் கட்டுவது சுன்னத். புரியுதுங்களா? ரெண்டுமே நமக்கு ஆகமாக்கப்பட்ட நபி வழிதான். ஆனாலும் சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு இப்படியும் செஞ்சுக்கிறலாம். அதை விட இப்படி ஆண்கள் இப்படி செய்வாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. தொழுகையை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுகுங்கள் அப்படின்ட்டு ஆண்களுக்கு மட்டும் சொல்லல, பொதுவா என்ன செஞ்சுட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம்? இப்படியும் தக்பீர் கட்டி கொள்ளலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்ப முதல் சுன்னத் என்னது? தக்பீர் கட்டுவது. தக்பீர் கட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தோள்பட்டைக்கு நேராக உயர்த்தினார்கள். அதற்கு பின்னாடி கைகளை உயர்த்தும் போது விரல்களை என்ன செஞ்சாங்க? விரித்து வைப்பதா? விரித்துனா இப்படி கிடையாது, சும்மா லைட்டா அந்த ஒவ்வொரு விரல்களும் ஒன்று சேராத அளவிற்கு விரித்து வைத்தால் போதுமானது. ஓகேவா? இது முதல் சுன்னத். அதுல பாத்தீங்கன்னா, தக்பீர் தஹ்ரீமா சொல்லும் போதோ அதற்கு சற்று முன்பாகவோ கைகளை உயர்த்த வேண்டும். அதாவது அல்லாஹு அக்பர் ஒன்னு சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சுக்கிறலாம்? உயர்த்திக்கிறலாம். அல்லது அல்லாஹு அக்பர் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? கையை உயர்த்தி கொள்ளலாம். ரெண்டையுமே நமக்கு ஆகமாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டோம். அப்ப முதல் சுன்னத் என்னது? தக்பீர் தஹ்ரீமாவின் பொழுது கைகளை உயர்த்துவது முதல் சுன்னத். 2வது சுன்னத் பாருங்களேன்,
வலது கையை இடது கைக்கு மேல் வைப்பது சுன்னத். வலது கையை இடது கைக்கு மேல் வைப்பது சுன்னத். அது எப்படி வைக்கணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் கவனி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா மஅஷரல் அன்பியாஇ உமிர்னா பிதஅஜீலி ஃபித்ரினா வ தഖீரி வ வதஅ ஈமானினா ஃபலா ஷமாயிலினா ஃபிஸ் ஸலா. பொருள், நேரம் ஆகிவிட்டால் வேகமாக நோன்பு திறக்குமாறும் தாமதமாக சஹர் செய்யுமாறும் தொழுகையில் இடது கையில் வலது கையை வைக்குமாறும் நபிமார்களாகிய எங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரியுதா இந்த நபிமொழி? 3 விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு என்ன, நேரம் ஆகிட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், நோன்பு திறந்துடணுமா. உங்களுக்கு புரியுதா? அதாவது நிறைய பேர் என்னன்னா மகரிப் தொழுகைக்கு ஒரு பாங்க சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அப்படியே பரபரன்னு கடகடன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாங்க சொல்லிடுவாங்க. அது பாங்க சொன்ன உடனே மகரிப்ப வந்து டக்குன்னு பாங்க சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், தொழுகிறணும். மத்த தொழுகைக்கு நமக்கு இடைவெளி இருக்கு, லுகருக்கு இடைவெளி இருக்கு, ஃபஜ்ர் மத்த இதுக்கெல்லாம் இடைவெளி இருக்கு. ஆனா மகரிப்புக்கு அவ்வளவா இடைவெளி கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே, எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம நோன்பு திறந்துட்டு நல்ல முறையில உணவு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசமா உட்காரக்கூடிய அளவுக்கு நமக்கு இடைவெளி இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே தாராளமாக நோன்பு திறந்து கொள்ளலாம். நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் திறக்க கூடாது, இது நோன்பு கூடாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாங்க சொல்ற வரைக்கும் என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணுவாங்க. பாங்க சொல்ற வரைக்கும் என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, தொழுக அப்படி நோன்பு திறப்பது கூடாது. அது போல சஹர் எப்படின்னா, ரொம்ப சஹரை என்ன செய்யணும், கொஞ்சம் பிற்படுத்தணும். நம்ம கொஞ்சம் மூதாதையர், நம்மளுடைய நானிமா தாதிமா காலத்துல எல்லாம் 4 மணிக்கெல்லாம் சஹரை முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டு ஒரு தூக்கம் தூங்கிட்டு ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லும் போது எழுந்து என்ன செய்வாங்க, தொழுகுவாங்க. அது பார்த்தா சில பேருக்கு அப்படியே தூங்கினா அப்படியே ஃபஜ்ரும் போயிரும். அதெல்லாம் பாதுகாக்கணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஃபஜ்ருடைய பாங்குக்கும் நம்ம சஹர் செய்யறதுக்கு ஒரு 50 ஆயத்து ஓதுனா எவ்வளவு டைம் ஆகுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், இடைவெளி இருந்தால் போதுமானது. அதுலயும் குரான்ல நம்ம ஷஹ்ரு ரமதான் அல்லது அந்த ஆயத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வெள்ளை நூல் தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சஹர் செய்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா கொஞ்சம் சஹரை பிற்படுத்த சொல்லியிருக்கான். அதனால 4 மணிக்கெல்லாம் முடிக்க தேவையில்லை. பாங்க சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சஹர் முடிப்பது சிறந்தது. ஆக மொத்தம் இஃப்தார் நோன்பு திறப்பதை முற்படுத்துங்கள், சஹர் செய்வதை பிற்படுத்துங்கள். அப்படிதான் செய்யணும். சரிங்களா? இதுல 3வது விஷயம், நாம இப்ப ஃபிக்ஹ் சட்டம் படிக்கிறோம்லே, அதுக்கானது இடது கையை வலது கையை இடது கைக்கு மேல் வைத்து கட்டுமாறு நபிமார்களாகிய எங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்றதுனால நாம எப்படி கையை நம்ம எப்படி கட்டணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப கவனிங்க. அதாவது இதுதான் வலது கை. இடது கைக்கு மேல நம்ம ஒரு சில பேர் இப்படி மணிக்கட்டுல வைப்பாங்க, இப்படி கைக்கு மேல கை வைப்பாங்க. அப்படி வைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கட்டை பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சிருக்கணும், இப்படி கை வைங்க, மணிக்கட்டை இப்படி பிடிச்சுக்கோங்க. சாதாரணமா இப்படி பிடிக்கிறது நம்ம எப்படி பிடிப்போம், அப்படி பிடிப்போம். ஓகேவா? இடது கையை மேல வைக்க கூடாது, சாப்பிடுற கையத்தான் மேல வைக்கணும். மணிக்கட்டை பிடிச்சுக்கோங்க. மணிக்கட்டு எங்க இருக்கு, இதான் மணிக்கட்டு, இங்க இருக்கு. இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க, அழகா பிடிக்கணும். சூப்பர். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறையாக செஞ்சதாக ரிவாயத் வருது. ஒண்ணு என்னன்னா, தன்னுடைய நெஞ்சுக்கு மேலாக கை வச்சு தக்பீர் கட்டி இருக்கிறாங்க. புரியுதா? இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இப்படி கொஞ்சம் நெஞ்சுக்கு கீழாக கொஞ்சம் வயிற்றுக்கு மேலாக நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, தக்பீர் கட்டி இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த இடைவெளியில எங்க தக்பீர் கட்டினாலும் கூடுமானதுதான். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 2 சுன்னத்துகளை நம்ம படிச்சுட்டோம். தக்பீர் தஹரீமா, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவது ஒரு சுன்னத். 2வது வலது கையை இடது கைக்கு மேல் வைப்பது ஒரு சுன்னத். அப்படிங்கிறது 2 சுன்னத்தை படிச்சுட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி 18 சுன்னத்துகள் இருக்குது. நல்ல முறையில அடுத்த வாரம் இந்த சுன்னத்துகளை நல்ல முறையில படிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.